ஹலோ ஃப்ரெண்ட், அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ தம் பிரியாணி போட போகிறோம். அதுக்கு வந்து 250 கிராம் வெங்காயம், பெரிய வெங்காயத்தை வதக்கிக்கிட்டு இருக்கோம். ஒரு 3 ஸ்பூன் இந்த கோல்டு வின்னரும், ஒரு 100 ml நெய்யும் ஊற்றிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு 3 பச்சை மிளகாயை போடணும். அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ எல்லாமே அதுக்கப்புறம் போடணும். இதை போட்டோன்னே நல்ல பெரிய வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதை போட்டுட்டோம். இது லைட்டாக வதங்கவும். இதுக்கப்புறம் புதினாவும் மல்லி இலையும் ஒரு கைப்பிடி, இது 2 போட்டு நல்லா வதக்கணும். நம்ம 1/4 கிலோ பெரிய வெங்காயத்துக்கு ஒரு 200 தக்காளி. இது வந்து 1/2 கிலோ அரிசிக்கு தம் பிரியாணி போட போகிறோம். கால் கிலோ அரிசிக்கு 1/2 கிலோ அரிசி, அதுக்கு 1/4 கிலோ பெரிய வெங்காயமும் 200 தக்காளியும் நம்ம போட்டிருக்கோம். ஒரு 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு, பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கிடணும். ஒரு 100 தயிர், கெட்டி தயிர் 100, இது நல்லா கிளறி விடுவோம். இதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், காஷ்மீர் பொடி 1/2 ஸ்பூன், 1 ஸ்பூன் வத்தல் பொடி. இதை வந்து நம்ம விரவி வச்சுருக்கோம். தயிர், வத்தல் பொடி, உப்பு எல்லாம் போட்டு விரவி வச்சுருக்கோம். இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு அதை நம்ம அள்ளி வச்சுருவோம். அதில் சிக்கனை இதை நம்ம 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சிட்டோம். இதை வந்து நல்லா கொஞ்சம் கிளறி விடுவோம். இங்கே பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி அளந்து ஊற்றிக்கிடுவோம். தண்ணி வந்து நம்ம ஒரு டம்ளருக்கு 3 டம்ளர் அரிசி எடுத்துருக்குறோம். 3 டம்ளர் அரிசிக்கு நம்ம 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிடுவோம். ஏன்னா சீரக சம்பா அரிசி, அதனால் இப்போ நம்ம அரிசியை போட போகிறோம். அரிசியை போட்டாச்சு. நம்ம 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே இந்த அரிசியை ஊற வச்சுருக்கிறோம். சீரக சம்பாங்கையில் கொஞ்ச நேரம் ஊறினாலே போதும். இது வந்து ரொம்ப கிளறி விடாதீங்க, ஒரு திருப்பு மட்டும் கிளறி விட்டுருங்க போதும். இந்த தம் பிரியாணி யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், தம் பிரியாணி எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ தம் போட்டு வச்சுருவோம். இதுக்கு மேலே கொஞ்சம் மல்லித்தலையை கிளறி விட்டு ஒரு 1/2 லெமனை புழிஞ்சு விடணும். புழிஞ்சு விட்டுட்டு கொஞ்சம் மல்லித்தலையும் போட்டு விட்ருவோம். ஒரு 2 ஸ்பூன், அப்போ ஏற்கனவே நெய் 100 ml ஊற்றிருக்கோம். ஒரு 2 ஸ்பூன் நெய் வந்து இதுக்கு மேலே நம்ம கொஞ்சம் ஊற்றி விட்ருவோம். இப்போ தம் போட்டு வச்சுருவோம். நம்ம தோசைக்கல்ல அடியில் வச்சு ஒரு பானையில் வெண்ணெயை போட்டு அதுக்கு மேலே வச்சுருவோம்.